விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக மாணவரணி ஒன்றிய நகர பேரூர் கழக அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்களுக்கான நேர்காணல் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக மாணவரணி ஒன்றிய நகர பேரூர் கழக அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்களுக்கான நேர்காணல் நிகழ்ச்சி திண்டிவனம் தனியார் மகாலில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பிரசன்னா அனைவரையும் வரவேற்றார். மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், மாவட்ட பொருளாளர் ரமணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேதுநாதன், டாக்டர் மாசிலாமணி, நகர செயலாளர் கண்ணன், மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ஞானசேகரன், லோகநாதன், சுபாஷ் சந்திரபோஸ், மதிவாணன், பெனாசிர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மாநில மாணவரணி துணை செயலாளர்கள் அமுதரசன், ஈரோடு வீரமணி, புதுச்சேரி மாநில மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி விழுப்புரம் வடக்கு மாவட்டத்திற்குட்பட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர் பதவிகளுக்கான நேர்காணலை நடத்தினர். இதில் ஒன்றிய செயலாளர்கள் விஜயகுமார், நெடுஞ்செழியன், சொக்கலிங்கம், ராஜாராம், மணிமாறன், செழியன், தயாளன், பழனி, ரவிச்சந்திரன், துரை, அண்ணாதுரை, இளம்வழுதி, செஞ்சி சேர்மன் முக்தியார் அலிமஸ்தான், மாவட்ட அமைப்பாளர்கள் அன்சாரி, சந்திரன், செந்தில் உள்ளிட்ட மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். கழகத்திற்கு ஆக்கம் ஊக்கம் அளிக்கின்ற வகையில் முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பக்கபலமாக ஒரு அணி என்று சொன்னார். அது மாணவர் அணிதான் என்பதை கோடைக்கு காட்டினார். இன்றைக்கு வரலாறு அதுதான். 1900 அன்று முதல் அண்ணாவினுடைய அணிவகுப்பில் மாணவர்கள் தான் அந்த திரைப்பட தளபதிகளாக நிகழ்ந்தார்கள். அந்த மாநில அளவில் அந்த அமைப்புகளை உருவாக்கி மாவட்ட அளவில் அந்த அமைப்புகள் கடந்த காலத்தில் இருந்தது. அதை பரவக்கூடிய 72 கழக மாவட்டங்களுக்கு உட்பட்ட அனைத்து ஒன்றிய பேரூர் கழகத்தில் உட்பட்ட இளைஞர்களில் நேரடியாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற வெற்றிக்கு மறுபெயர் என்று பெயரிட்ட சிறுபான்மையினர் மற்றும் வெள்ளவாழ்வுத்துறை அலுவலர்கள் கேசப் அவர்கள் இதை துவக்கி வைப்பார். ஆண்டிப்பட்டியில் வட்டார அளவிலான சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா போட்டி நடைபெற்றது. தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள 30 கிராம ஊராட்சிகளில் உள்ள ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு பெண்கள் கலந்து கொண்ட சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா போட்டிகள் நடைபெற்றன. முன்னதாக கூட்டமைப்பை சேர்ந்த பெண்கள் கம்பு, கேழ்வரகு, திணை, குதிரைவாலி, சோளம், வரகு உள்ளிட்ட சிறுதானியங்களிலும் உளுந்து, பாசிப்பருப்பு, துவரை, நிலக்கடலை உள்ளிட்ட பல்வேறு வகையான பருப்பு வகைகளிலும் கொட்டை முந்திரி, பாதாம், பிஸ்தா, பழங்கள் உள்ளிட்ட சத்தான உணவுப் பொருட்களிலும் பல வகையான உணவுகளை தயார் செய்து கூட்டரங்கில் கண்காட்சியாக வைத்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட தேனி மாவட்ட உதவி திட்ட அலுவலர் அறிவழகன் தலைமையிலான அதிகாரிகள் குழுவினர் ஒவ்வொரு ஊராட்சி சார்பாக பெண்கள் கூட்டமைப்பினர் தயார் செய்து வைத்திருந்த உணவுப் பொருட்களை சுவைத்து அவற்றில் முதல் 3 ஊராட்சிகளை தேர்வு செய்தனர். இந்த உணவு திருவிழாவில் முதலிடம் பெற்ற ஊராட்சிக்கு 2500 ரூபாயும், இரண்டாவது இடம் பெற்ற ஊராட்சிக்கு 2000 ரூபாயும், மூன்றாவது இடம் பெற்ற ஊராட்சிக்கு 1500 ரூபாயும் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த உணவு திருவிழாவில் வெற்றி பெற்றவர்கள் அடுத்த மாதம் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ள மாவட்ட அளவிலான ஊட்டச்சத்து உணவு திருவிழா போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் விழாவில் சத்தான உணவு, ஊட்டச்சத்து, உடல் நலம், தன் சுத்தம், சுகாதாரம் பேணுதல் ஆகியவை மூலமாக இரத்த சோகை இல்லாத மக்களை உருவாக்குவது குறித்தும் விளக்கப்பட்டது. இந்த ஊட்டச்சத்து உணவு திருவிழா போட்டியில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க 30 கிராம ஊராட்சி கூட்டமைப்பை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர்.
அது வந்து சில பேர் வந்து உண்மையிலேயே இன்ட்ரெஸ்ட் எடுத்து 4 ஐட்டம் வச்சுட்டா கூட. இரண்டாவது பரிசு வந்து கன்னியப்பன் பிள்ளைகள் படித்து முதல் பரிசு 90 ரூபாய். ஆரோக்கியமாக நிறைய ஆனது ஆனது அதனால தான் பல்லாண்டு ஆண்டு சொல்லி பார்த்துக்கணும். யாருமே அதை பார்த்துட்டு அகூர் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு தமிழக அரசின் மிதிவண்டியை ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் தலைமை தாங்கி வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அகூர் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் 78 மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் இலவச மிதிவண்டிகளை ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் தலைமை தாங்கி வழங்கினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராமமூர்த்தி அனைவரையும் வரவேற்றார். மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேதுநாதன், டாக்டர் மாசிலாமணி, மயிலம் ஒன்றிய கழக செயலாளர் மணிமாறன், ஊராட்சி மன்ற தலைவர் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் ஹேமலதா பாரதிதாசன், மாவட்ட கவுன்சிலர் விஜயன், ஒன்றிய கவுன்சிலர்கள் பரிதா சம்சுதீன், தனலட்சுமி, ஆறுமுகம், திமுக நிர்வாகிகள் சண்முகம், கந்தவேலு, ராமகிருஷ்ணன், நாராயணமூர்த்தி, முனியாண்டி, சேகர், அன்புசேகர், பிரபு, மதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் நெடுமொழியனூர் பள்ளியில் பயிலும் 57 மாணவ மாணவிகளுக்கு மயிலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். கல்வி என்பது ரொம்ப முக்கியன்றதுக்காக தான் கல்வித்துறையில் நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நெருக்கடி இருந்த போதிலும் திட்டங்களை எல்லாம் இந்த 3 வருடங்களில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் தெரியும், நீங்கள் இங்கே படிச்சுட்டு மேல் படிப்பு போகிறீங்க, காலேஜ் போகிறீங்கன்னா உங்களுக்கு இப்போவே மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அந்த திட்டத்தை புதுமை பெண் என்கின்ற சிறப்பு வாய்ந்த திட்டத்தை செயல்படுத்தீர்கள். புதல்வன் என்கின்ற திட்டம், இத்திட்டங்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றால் கல்வியில் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும். அப்படி கல்வியில் சிறந்து விளங்கியவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இங்கே நீங்கள் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய டாக்டர் அவர்களையும் வழக்கறிஞர் இவர்களெல்லாம் கல்வியில் சிறந்தவர்களாக இருப்பதனால இத்துறையில் இவர்கள் சாதித்து இந்த இடத்தில் உங்கள் முன் இன்னும் பல்வேறு கருத்துக்களை எல்லாம் வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அது கல்வியாளர்களும் முயற்சி செய்ய வேண்டும். எப்படியும் முயற்சி திருவினையாக்கும் என்பது திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் உங்களுக்கு எந்த துறை பிடிக்குதோ அந்த துறையில் சாதிக்கிறதுக்கு இந்த பள்ளிக்கூடத்தை முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இங்கே பெருமையோடு தெரிவித்துக் கொண்டு அந்த திட்டங்களை மூலம் நீங்கள் சார் சார் 1 செகண்ட் சார். சரிங்க 1 சார் 1. பழனி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட முதன்மை நீதிபதி ஆய்வு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நீதிமன்ற கோப்புகளை ஆய்வு செய்வதற்காக மாவட்ட முதன்மை நீதிபதி முத்துசாரதா வருகை தந்தார். தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்திற்குள் வருகை தந்த மாவட்ட முதன்மை நீதிபதியை பழனி ஒருங்கிணைந்த நீதிமன்ற நீதிபதிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். மேலும் நீதிமன்ற கட்டிட வளாகத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட இ சேவா கேந்திரா மையத்தை மாவட்ட முதன்மை நீதிபதி முத்துசாரதா ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நீதிமன்ற பணிகளுக்கு உட்பட்ட அனைத்து கோப்புகளையும் 2 நாட்களுக்கு ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த இ சேவை கேந்திரா மையத்தின் மூலம் நீதிமன்றத்திற்கு வரும் வழக்கறிஞர்கள், காவல்துறை அதிகாரிகள், இதர அரசு துறை சார்ந்தோர் மற்றும் பொதுமக்கள் எளிதாக வழக்கு ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கும், பொதுமக்கள் எளிய முறையில் தங்களுடைய வழக்கு நிலையை அறிந்து கொள்வதற்கும், வாய்தா விவரங்கள் பற்றி தெரிந்து கொள்வதற்கும் இந்த இ சேவை கேந்திர மையம் உதவியாக இருக்கும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து இந்த நிகழ்வில் கூடுதல் மாவட்ட நீதிபதி, முதன்மை சார்பு நீதிபதி, கூடுதல் சார்பு நீதிபதி, உரிமையியல் நீதிபதி, குற்றவியல் நீதித்துறை நீதிபதி, அரசு வழக்கறிஞர்கள், பழனி வழக்கறிஞர் சங்க தலைவர் அங்குராஜ், செயலாளர் கலை எழில்வாணன் மற்றும் நிர்வாகிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள், இதர அரசு துறை அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். எல்லா ஆணையும் ட்ரைனிங் போதுமான அளவு கொடுத்தும் இன்னும் காவல்துறையினரும் சரி, வழக்கறிஞர்களும் சரி,
வழக்காடிகள் ஒரு வாய்தா பார்க்கணும்னாலே ரொம்ப இருக்காங்க. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மட்டும் ஒரு 10 நியமனம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு தாலுகாவிலும் ஒருத்தர் இருக்காரு. பள்ளி தாலுகாவை பொறுத்த மட்டிலும் அங்க இருக்காரு மிஸ்டர் கணபதி. அவர் தான் டெக்னிக்கல் மேன் பவர்ல இங்க அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் ஃபைலிங்ல ஆகட்டும், இல்லை ஒரு வாய்தா விவரம் பார்க்கணும், நீங்க அட்வொகேட் மட்டுமல்ல, காவல்துறையினர், அரசு துறையை சார்ந்தவர்கள் பொது ஒரு கேம்ப் நடத்தி கொஞ்சம் விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். ஏன்னா இப்ப 4 சவத்துக்குள்ள நம்ம மட்டும் நின்று பேசிட்டு போயிடுறோம். இது பப்ளிக்கை போய் ரீச் ஆகுமான்றது தெரியல. அதனால அது சம்பந்தமா ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணலான் இருக்கோம். இன்றைய தினம் இங்க இவ்வளவு பேர் கூடி ரொம்ப நல்ல விதமாக இந்த மையத்தை திறந்துள்ளோம். இதை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என இத்தருணத்தில் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை நல்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மயிலம் தமிழ் கல்லூரியில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்வுக்கு படி சிறப்பு முகாம் நடைபெற்றது. மயிலம் தமிழ் கல்லூரியில் நான் முதல்வன் திட்டத்தின் அடிப்படையில் உயர்வுக்கு படி சிறப்பு முகாம் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசின் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் மயிலம் ஸ்ரீமத் சிவஞான பாலையா சுவாமிகள் தமிழ்கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற திறன் மேம்பாட்டு விழாவில் உயர்வுக்கு படி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி செயலாளர் ராஜகுமார், ராஜேந்திரன், முதல்வர் திருநாவுக்கரசு வரவேற்றனர். மயிலம் சேர்மன் யோகேஸ்வரி மணிமாறன், ஒன்றிய செயலாளர் மணிமாறன், ஒன்றிய கவுன்சிலர் செல்வகுமார், ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக இயக்குநர் சிவநடராஜன், திண்டிவனம் மாவட்ட கல்வி அலுவலர் சுமதி, தாசில்தார் சிவா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மேல்நிலை வகுப்பில் தேர்ச்சி அடைந்த மொத்தம் 78 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் 7 பேர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளிலும், இதர 71 மாணவ மாணவிகள் தொழில்நுட்ப கல்லூரிகளிலும் உடனடியாக சேர்வதற்கான ஆணைகளை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வழங்கினார். இதில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள், துறை சார்ந்த அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு சார்ந்த கல்லூரிகள் இருக்க வேண்டும் என்பதற்காக கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் கல்லூரிகளை உருவாக்கி கொடுத்தார். அதனுடைய பலன்தான் அவருக்கு விழுப்புரமாக இந்திய மாநிலத்திலே மறைந்த பெரியவர் கோபசாமி பேரில் கலைக்கல்லூரி, திண்டிவனத்திலே பொறியியல் கலைக்கல்லூரி, விழுப்புரத்திலே பொறியியல் கலைக்கல்லூரி, திருக்கோயிலூரிலே பொறியியல் கல்லூரி சென்று பல்வேறு கல்லூரிகளை உருவாக்கிய காலகட்டத்தில் புத்தகங்கள்